வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த சேனலில் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஆடி 18க்கு கொல்லிமலை போனோம். அந்த கொல்லிமலை போகிறது எதுக்கு போனோம் அப்படின்னா, வல்வில் ஓரிங்கிற மன்னர் இருக்கிறார் பார்த்திங்களா, அவருக்கு விழா ஆடி 18 அன்னைக்கு. அதை பார்க்கலாம் அப்படின்னு தான் நம்மளும் போனது. இது வரைக்கும் கொல்லிமலையே போனதில்லை, அதனால் போகிறோம். இந்த போகிற அனுபவத்தை எப்படி எடுத்து போடலாம் அப்படின்ட்டு ஒரு சின்ன விளாக் மாதிரி எடுத்துருக்கிறோம். இது வந்து ஆடி 18 அன்றைக்கி நம்மளால் எடிட் பண்ணி போட முடியல, அதனால் ஒரு வாரம் கழித்து உங்களுக்கு டிலேவாக வருது இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா, பவானி கூடுதுறையில் வந்து பவானி ஆற்றுல வந்து ஒரு தண்ணி நிறைய போயிட்டு இருந்துச்சு. சரி அப்படியே ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ட்டு அங்கே நின்று கூடுதுறையில் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு நம்ம அங்கேருந்து கிளம்புனோம். இதுக்கு முன்னாடி இந்த வல்வில் ஓரி அப்படிங்கிறவர் வந்து யார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவரோட வரலாறு தெரிஞ்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் வீடியோக்குள்ளே போவோம். கடையேழு வள்ளல்களில் ஒருவரான ஓரி வந்து சிறந்த வில்லம்பு வித்தகராமா. அவர் வந்து கொல்லிமலைக்கும் அதை சார்ந்த பகுதிக்கும் அரசனாக இருந்திருக்கிறாரு. இவர் வந்து வல்வில் ஓரி எனவும் ஆதன் ஓரி எனவும் மக்கள் வந்து சொல்லிட்டு இருந்துக்கிறாங்க. அதனால் அவரோட நினைவாக கொல்லிமலை பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா வருஷம் வருஷம் வல்வில் ஓரிக்கு திருவிழா கொண்டாடுறாங்க. இதுக்கு ஒரு மரபு கதை கூட இருக்குது. ஒரு தடவை வல்வில் ஓரி வந்து ராசபுரம் என்னும் பகுதி, அதாவது தற்போது ராசிபுரம் என்று அழைக்கப்படுகிற பகுதிக்கு மன்னராக்கும்போது வேட்டையாட போனாராமா. அங்கே வந்து வேட்டையாடும்போது ஒரு பன்றி மீது அம்பு விட்டுருக்கிறாரு. அந்த அம்பு போனங்காட்டி அந்த பன்றி போய் என்ன பண்ணிக்குது, ஒரு புதருக்குள்ள போய் மறைஞ்சிருச்சாமா. அந்த இடத்துல போய் வல்வில் ஓரி போய் உள்ளே போய் எட்டி பார்க்குறாரு. போனால் வந்து பார்த்திங்கன்னா பன்றிக்கு பதிலாக ஒரு சிவலிங்கமும், அந்த சிவலிங்கத்தோட மேலே வந்து பார்த்திங்கன்னா இவர் அம்பு எய்தார் பார்த்திங்களா, அந்த அம்பு வந்து இருந்திருக்கு. அதனால் சிவலிங்கத்துலேருந்து ரத்தமும் கசிஞ்சு வடிஞ்சிட்டு இருந்ததாமா. இதை பார்த்ததையும் ஓரி வந்து அதிர்ச்சி ஆகிட்டார். உடனே வந்து அவர் என்ன நினச்சிக்கிறாரு, சிவபெருமான் தான் நம்ம வந்து பன்றி வடிவில் வந்து நம்மளை சோதனை பண்ணிக்கிறாரு அப்படின்னு நினச்சிட்டு அந்த இடத்துலையே நம்ம சிவபெருமானுக்கு ஒரு ஆலயம் எழுப்பிடலாம் அப்படின்ட்டு கைலாசநாதர் திருக்கோயில் என்ற பேரில் வந்து ஒரு கோயில் எழுப்பிக்கிறாரு. இப்போது அங்கே வந்து பார்த்திங்கன்னா ராசிபுரத்தில் கைலாசநாதர் திருக்கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா கொடிமரத்தில் வந்து சிவபெருமானை குறிக்கும் வகையில் முள்புதரின் முன் பன்றி வடிவத்தோட வல்வில் ஓரியில் குறிக்கும் வகையில் வாளும் கடையும் பொறிக்கப்பட்டிருக்குதாமா. இதை நம்ம போய் பார்த்ததில்லை, இதை வந்து வரலாறுலேருந்து படிச்சுக்கிறோம். இந்த நிகழ்வு வந்து அந்த கோயிலோட பின்புறத்தில் வந்து கோபுரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. போய் பார்த்தா தான் தெரியும். கைலாசநாதர் கோயிலில் ராசிபுரம் போனீங்கன்னா அந்த வல்வில் ஓரி கட்டியதாக சொல்லப்படுற கைலாசநாதர் கோயிலில் அவரோட சிலையை போய் பார்த்துட்டு இந்த வரலாறு போய் படித்து பாருங்கள். நம்ம கூகுள் மேப்பை பார்த்துட்டு செலக்ட் பண்ணி போன ரோடு தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பவானி கூடுதுறையிலேருந்து அப்படியே வந்து திருச்செங்கோடு வழியாக நாமகிரிப்பேட்டை இப்படி போய் கொல்லிமலை போகிறதுக்கு தான் பிளான் பண்ணி போனோம். போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா 2 சைடும் தோட்டம், மலை, அப்புறம் மரம் மட்டை நிறைய இருந்துச்சு. பார்க்குறக்கே பச்சை பசின்னு இருந்தது. ரோடு வந்து நல்லா பசுமையாக இருந்தது. அப்புறம் நம்ம அப்படி போகிற பக்கம் எப்படி எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குன்னு செக் பண்ணிகிட்டே தான் கிளம்பிட்டு போனோம். அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டர்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா மலையெல்லாம் நமக்கு தெரியறக்க ஆரம்பிச்சிருது. அப்புறம் அங்கே போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா கொல்லிமலையோட கொண்டையூசி வலைகளும் கொல்லிமலையும் உங்களை கொண்டாட அழைக்கிறதுன்னு ஒரு போர்டு வச்சுருந்தாங்க. சரி என்ன எப்படி தான் இருக்குது அப்படின்னு போய் பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். நம்ம போகிற வழியில் வந்திங்கன்னா அந்த விழாவுக்கு வல்வில் ஓரி விழாவுக்கு வர்றவங்க நிறைய பைக்கில் போயிட்டு இருந்தாங்க. அது போக போலீஸ் எல்லாம் வந்து செக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் அந்த மலைப்பகுதி ஆரம்பமாகிற இடத்துல நல்ல மூங்கில் மரம் இருக்குது. அங்கே வந்து நிறையா வண்டியில் வரவங்களாம் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்பாங்க. அங்கே குரங்குகளும் வந்து அட்டகாசம் பண்ணிகிட்டு இருந்துச்சு போகிற வழியில். சரின்ட்டு இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நம்ம மலையேற கிளம்பலாம் அப்படின்ட்டு கிளம்பணும். அப்புறம் அந்த இடத்துல வந்து மலை ஆரம்பமாகிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வல்வில் ஓரி திருவிழா 2024 அப்படின்ட்டு ஒரு இது வச்சுக்கிறாங்க, போர்டு வச்சுக்கிறாங்க. என்ட்ரன்ஸு நுழைவாயில் வந்து இதை பார்த்துட்டு சரி ஓகே இதில் தான் போகணும் அப்படின்ட்டு நம்ம முடிவு பண்ணியாச்சு. சரின்ட்டு மலையேற ஆரம்பிக்கிறோம். இந்த வல்வில் ஓரி விழா மேலே தான் இருக்கும் போல் தமிழ்நாடு வனத்துறை சார்பாக நடத்துவாங்க போல். அப்புறம் இங்கே ஆணை இருக்குது. ஆணை கிட்டாலும் நின்று ஃபோட்டோ எடுக்கிறவங்களாம் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க.
நம்ம மலையேறக்க ஆரம்பித்தோம். அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா கொண்டையூசி வளைவு எவ்வளவு இருக்குது அப்படின்னு போட்டிருக்கு. இந்த மலை வந்து பார்த்திங்கன்னா 70 கொண்டையூசி வளைவுன்னு போட்டிருக்கு. நம்ம போகும்போது கொஞ்சம் பயந்துட்டு தான் போனோம். 70 வளைவுனா எவ்வளோ தூரம் ஏறணும் அப்படின்ட்டு. ஏன்னா நமக்கு திம்ப மலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 முடிஞ்சிடும். இது வந்து பார்த்திங்கன்னா 70. சரி எப்படி இருக்குது அப்படின்ட்டு தான் போகிறோம். போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா 2 சைடு நல்லா பசுமையாக இருக்குது. நம்ம கீழே வந்ததுக்கும் இங்கே மலையில் வந்து ஏறுறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து கொஞ்சம் கூலிங் அதிகமாக இருந்தது. மேலே போக போக கீழே வந்து ரொம்ப வெயிலாக இருந்தது. மேலே வந்தால் நல்லா கூலிங்காக இருந்தது. நம்ம வந்து ஒரு 11 மணிக்கு வீட்டில் கிளம்ப ஆரம்பிச்சது. கிட்டத்தட்ட இங்கே மலையை ஏறி மேலே போய் சேரும்போது அந்த 70 கொண்டையூசி வளைவையும் முடிக்கும்போது 2 மணி ஆயிடுச்சு. சரியாக 3 மணி நேரம் வந்திருக்கணும் கோபியிலேருந்து இங்கே வர்றது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வளைவில் போகும்போது வந்து நீங்கள் எல்லாம் ரொம்ப ஸ்பீடாக போக முடியாது. ஏன்னா அது ஏற்றம் மாதிரி அப்படியே ஏறி ஏற்றமாகவே இருக்குதுல்ல மேலே போக போக. அதனால் வந்து நீங்கள் குறைஞ்சபட்சம் 2வது கீரு அதிகபட்சம் 3வது கீரில் போனீங்கன்னா தான் வண்டி வந்து ஓரளவுக்கு போகுது. இல்லைன்னா அதிகமாக 4th கீர்லலாம் போனீங்கன்னா வண்டி இதாகும், அதிர்வு அதிகமாக இருக்கும். சரின்னு நம்ம செகண்டும் தேர்ட்லேயே அப்படியே மாறி மாறி போனோம். அதிகபட்சமாக நம்ம செகண்டு தான் யூஸ் பண்ணோம். எங்காவது ரொம்ப சமதள பகுதியாக இருந்தால் அங்கே வந்து தேர்டில் போகிற மாதிரி இருந்தது. அப்புறம் போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்னொன்று வந்து சவுண்டு கொடுத்துட்டே போகணும் வண்டியில். சவுண்டுனால் நீங்கள் கத்திட்டு போகக்கூடாது. வண்டியில் இருக்கிற ஹார்ன் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஒலிபெருக்கி அது மூலமாக நம்ம வந்து ஹார்னுக்கு கொடுத்துட்டே போகணும். அப்போ தான் வந்து திருப்பதியில் வந்து வர வண்டிகளுக்கெல்லாம் தெரியும். அவங்களும் வரவங்க வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக அங்கே வரவங்களாம் கரெக்டாக ஹார்ன் அடிச்சுட்டு தான் வந்துட்டு இருக்கிறாங்க. திரும்ப எங்கெங்கே திருப்பம் இருக்கோ அங்கெல்லாம். இப்போது போகிற வழியில் நல்லா வந்து இந்த பெரிய வண்டியெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, பஸ் மேலே வந்து வருது பாருங்கள், மஞ்சள் கலர் பஸ்ஸு. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா திரும்புகிற இடத்துல வந்தோடனே அப்படி திரும்பலை. அவங்க வந்து வெயிட் பண்ணி மறுபடியும் கொஞ்சம் ரிவர்ஸ் எடுத்து அப்புறம் வண்டியை நேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் திரும்புகிறாங்க இந்த வளைவில் வந்து. ஏன்னா வந்து வண்டி பெருசாக இருக்கிறதுனால டக்குன்னு திரும்ப முடியாது. அப்படி முன்னாடி போய் பின்னாடி வந்து ரிவர்ஸ் எடுத்து திரும்புவாங்க. பாருங்கள் கீழேருந்து எப்படி தெரியுது அப்படின்னு இங்கே ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி இருந்தது. சரின்ட்டு நம்மளும் அப்படியே நின்று கொஞ்சம் நேரம் பேருந்தெல்லாம் எப்படி திரும்பி மேலே வராங்க அப்படின்னு பார்த்துட்டு இந்த வளைவுலேருந்து வண்டிகளை எப்படி போகுது வருதுன்னு கொஞ்சம் நேரம் நோட் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். என்னென்னா தமிழ்நாடு அரசு பேருந்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீளம் அதிகமாக இருக்கிறதுனால அவங்க வந்து அப்படியே வந்த உடனே திரும்புறதில்ல. கொஞ்சம் மெதுவாக வந்து அப்படி பாருங்கள் கார்னருக்கு போய் அங்கே போய் அப்படி வந்து திரும்புகிறாங்க. இந்த இடத்துல வந்து மேலேருந்து வரவங்க லெஃப்ட்டில் வரக்கூடாது திரும்புகிற இடத்துல. ஏன்னா பஸ்ஸு வந்து அவ்வளோ தூரம் வந்து திரும்பி வருது. அதெல்லாம் பார்த்து தான் நம்ம வண்டியை ஓட்டணும். மலையில் ஓட்டும்போது கீழே ஓட்டுற மாதிரியே நம்ம ஓட்ட முடியாது. அதனால் இதெல்லாம் தெரிஞ்சுட்டு தான் நம்ம மலை ஏறவே ஆரம்பிக்கணும். அப்புறம் வரும்போது கீழே வந்து பார்த்திங்கன்னா ஹெல்மெட் எல்லாம் செக் பண்ணுவாங்க. வண்டி ஓட்டிகிட்டு வரவங்க வந்து தலைக்கவசம் உயிர்க்கவசம் அப்படிங்கிற மாதிரி தலைக்கவசம் அணிஞ்சிட்டு தான் வரணும். நம்ம வந்து கொஞ்சம் தூரம் வந்ததுனால சரி கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ட்டு இந்த இடத்துல நின்றுட்டு கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். அது மாதிரி நம்மளை மாதிரியே எல்லாம் பைக்கில் வந்தவங்கெல்லாம் வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக வெயிட் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் இந்த வியூ பாயிண்ட் மாதிரி இதை பார்த்துட்டு தண்ணி குடிக்கணும் குடிச்சிட்டு கிளம்பிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம 70வது கொண்டையூசி வளைவுக்கு வந்து சேர்ந்துட்டோம். வந்ததையும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே அரசு விழா வல்விலோரிக்கு வந்து விழா நடந்துகிட்டு இருந்துச்சு. அங்கே வந்து கலை நிகழ்ச்சியெல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. கரகாட்டம் இந்த மாதிரி எல்லாம் வாத்தியமெல்லாம் அடிச்சுட்டு ஒவ்வொரு கலை நிகழ்ச்சியாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் அதிகமாக இருந்தது. நம்ம கொஞ்சம் நேரம் அங்கே நின்றுட்டு அந்த நிகழ்ச்சி எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். நம்ம அது போக வந்து பார்த்திங்கன்னா இந்த மண்டபத்துக்கு ஆப்போசிட்டில் தான் அவரோட வள்ளிலோரியோட சிலையும் இருக்குது. சிலைக்கு வந்து நிறையா தலைவர்கள், சமுதாய பெருமக்கள், எல்லாம் முக்கியமானவங்கள்லாம் வந்து மாலை போட்டுட்டு இருந்தாங்க. அதனால் நம்ம சிலையோட பக்கத்தில் போக முடியல. கொஞ்சம் தூரமாக நின்று நம்ம ஃபோட்டோ எடுத்துகிட்டு அங்கே அப்படியே யானை சிலை அந்த மாதிரிலாம் இருந்தது. எல்லாம் பார்த்து ஃபோட்டோ எடுத்துட்டோம். அப்புறம் வல்விலோரி சிலைக்கிட்ட வந்து நம்ம போக முடியல. தூரத்துலேருந்து அதை வீடியோ எடுத்துகிட்டு நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். வரவங்கெல்லாம் மாலை போட்டுருந்தாங்க. அங்கே பசங்கள்லாம் வந்து கீழே நின்று ஃபோட்டோ எடுத்துருந்தாங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நம்ம சேனலை வந்து தொடர்ந்து ஆதரிக்கிற நண்பர்களுக்கும் சகோதரர்களுக்கும் நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.